கண்ணு கெட்டிய தூரம் வரை மகளிர் தோழர்கள் அமர்ந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் மேடையில் உட்கார்ந்தப்பிருந்து பார்த்தேன், ஒரு 2 பிரச்சனையோடு உட்கார்ந்துருக்கீங்க. முதல் பிரச்சனை, கொஞ்சம் அம்மாமார்கள் எழுந்து கசகசன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்க. எதுக்கு இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் ஒன்று. இன்னொன்று, எழுந்து நின்று கொஞ்சம் பேர் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வாக்குவாதம் மாதிரி நடந்துச்சு. இந்த 2 விஷயத்துக்கும் இன்னைக்கு தலைப்புக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கடைசி, அதாவது முன் வரிசைக்கும் கடைசி வரிசைக்கும் இடைப்பட்டவங்க சேர் எங்கன்னு கேட்டு 2 அக்காங்க எழுந்து எனக்கு சேரை கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னொன்று, பிஸ்கெட் கொடுத்தாங்களா வடை கொடுத்தாங்களாக்கா, ஏதோ ஒன்று கொடுத்தாங்களே, என்னது சமோசா. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, அப்புறம் என்ன பசிக்காது, சாப்பிட வேண்டியது தானே, அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சமோசா கொடுத்தாங்கல்ல, அது மோடி அல்வாவே கொடுக்குறாரு, அதை ஏற்றுக்கிறோம். சமோசா கொடுக்கறது எதுக்கு ஏற்றுக்க மாட்டோமா? சமோசா கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு 2 அக்கா அவங்களுக்கு கொடுத்தியா எனக்கு கொடுத்தியான்னு கேட்டாங்க. வேற ஒன்றுமே இல்லைக்கா, திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஆரிய பார்ப்பனர்கள் இவ்வளோ சொகுசாக இருக்காங்க, எனக்கு ஏன் இதெல்லாம் இல்லை என்று கேட்டது தான் திராவிடம். அதை தான் நீங்களும் பண்ணீங்க. அவங்களுக்கு சேர் கொடுத்தல்ல, எல்லாருக்கும் எல்லாம் தானே, எனக்கு சேர் கொடு. அவங்களுக்கு சமோசா கொடுத்தல்ல, எனக்கும் கொடு அப்படின்னு, எனக்கும் இது வேணும்னு பெண்கள் கேட்பதற்கு 100 ஆண்டுகள் ஆகி இருக்கிறது. 100 ஆண்டுக்கு பிறகுதான் எங்களுக்கு இது வேணும்னு கேட்டிருக்கோம். அப்படி கேட்ட அனைத்து மகளிர் தோழர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிதானக்கா? சரி. அடுத்து நான் பேச ஆரம்பித்த உடனே பல பேர், ஐயோ இந்த பிள்ளை ரொம்ப நேரம் பேசுமே, ரொம்ப பேசுமே அப்படின்னு பயப்பட்டிருப்பீங்க. சரியாக ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். அது 1 மணி நேரத்தில் முடிக்கிறதா? 20 அங்கே வர ஒரு அக்கா பேசுமா, நான் இருக்கேன் நீ பேசுமா அப்படின்றீங்க. நீங்கள் இருப்பீங்க, பின்னாடி இருக்கவங்க இருக்கணும்ல, அதனால் நான் முடிச்சிடுறேன். சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பிறந்த நாளை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பொறுப்பாளர், மாநில மகளிர் அணியினுடைய பொறுப்பாளர், 128வது வார்டு மாமன்ற உறுப்பினர், மாநகராட்சி கல்வி நிலைக்குழு உறுப்பினர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரி ரத்னா லோகேஸ்வரன் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய வடக்கு பகுதி செயலாளர் அண்ணன் ராசா அவர்களே, தெற்கு பகுதி செயலாளர் அண்ணன் கண்ணன் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய வட்ட செயலாளர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய, நீங்கள் பேச பேச நான் வால்யூம் ஏற்றிக்கிட்டே இருக்கேன், முடியல, டெய்லி கூட்டம், விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் அண்ணன் AMV பிரபாகர் ராஜா அவர்களே, மாநகராட்சி கணக்கு நிலைக்குழு தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் தனசேகரன் அவர்களே, சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் அரவிந்த ரமேஷ் அவர்கள் உள்ளிட்ட ஆற்றல் வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, எனக்கு முன்னால் இந்த அரசு, தமிழ்நாடு அரசு மகளிருக்காக என்னவெல்லாம் செய்கிறது என்பதை மிக துணிச்சலோடு எங்களால் இவ்வளோ செய்ய முடிஞ்சிருக்கு என்பதை உங்களிடத்திலே பதிவு செய்து, இன்னும் நாங்கள் உங்களுக்காக தான் உழைப்போம் என்பதை பதிவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணி துணை செயலாளரும் மாண்புமிகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சருமான அன்பிற்குரிய சகோதரி கயல்விழி செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் மட்டுமல்ல, தொடர்ந்து எல்லா நிகழ்வுகளிலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்பது, அவருடைய தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காருன்றதை நீங்கள் நைட்டு எழுப்பி கேட்டால் கூட சொல்லக்கூடிய அளவிற்கு விரல் நுனியில் எல்லா டேட்டாவையும் வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் மாசு அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும், குறிப்பாக மகளிர் தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பில் அன்பு வணக்கம். நீங்கள் எல்லாருமே பெருமையோடு இங்கே உட்கார்ந்துருக்கணும். முன்வரிசையில் இருக்க ஆண்களை விட உட்கார்ந்துருக்கக்கூடிய பெண்கள், அது என்னோட பாட்டியாக இருக்கலாம், எங்கள் அக்காவாக இருக்கலாம், எங்கள் அம்மாவாக இருக்கலாம், என் தங்கச்சியாக இருக்கலாம், நீங்கள்லாம் கெத்தா இருமாப்போடு இந்த கூட்டத்தில் உட்காரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற கூட்டத்தில் ஆண்கள் நடத்துவார்கள், நம்ம சும்மா போய் உட்கார்ந்துருப்போம். இந்த கூட்டத்தை நடத்துவதே உங்களில் ஒருவரான அக்கா ரத்னா லோகேஸ்வரன் அவர்கள். நிறைய பேர் சொன்னாங்க அதிமுகவில் இருப்பவர்கள் விமர்சிக்கிறார்கள்னு சொல்லி. அதிமுகவில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான்,
திமுக மேல எந்த குறையும் சொல்ல முடியாம சபாநாயகர் எங்களை பார்த்தாரு. அப்புறம் பார்க்காம என்ன பண்ணுவாங்க? நீ சபையில் உட்காந்தா பார்க்க தான் செய்வாங்க, போங்கன்னாரு. அப்புறம் போறேன்னா நீ என்ன உங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கீங்களா, மறு வீட்டுக்கு போயிருக்கீங்களா, உட்காருப்பா சாப்பிடுன்னு சொல்றதுக்கு? போங்கன்னா போங்கன்னு தான் சொல்லுவாரு. அப்படி குற்றம் கண்டுபிடிக்க முடியாததால் எதையோ குற்றம் கண்டுபிடிக்கிற போது அவங்களுக்கு அக்கா ரத்னா போன்றவர்கள் கண்ணில் கருவேல முள் மாதிரி குத்துவாங்க. ஏன் கருவேல முள் மாதிரி குத்துவாங்கன்னா, ஆண்கள் தான் செய்ய முடியும் என்று நினைத்த துறைகளை எல்லாம் அவங்க பார்க்கறத விட வாய்ப்பு கொடுத்தா நீங்க 2 மடங்கு அதிகமா செய்வீங்கன்னு சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். பொம்பளை பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுத்து பாரியா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு பலர் தயங்கி கொண்டிருந்த நேரத்தில் 50% உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் செய்து காட்டுங்கள் என்று சொன்னவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவர் சொன்னார், இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு போட்டோ பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், அவங்களோட போட்டோ. நீங்க நினைக்கலாம் அந்த அக்கா ஏதாவது எனக்கு சொந்தக்காரவங்க போல, அதனால இந்த பிள்ளை கொஞ்சம் பேசுதுன்னு. அவங்களெல்லாம் எனக்கு சொந்தக்காரவங்கள யாரு என்னென்னலாம் தெரியாது. நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். நைட்டு மழை பெய்யுது, வெள்ளம் வந்துருச்சு. இவங்க வந்து சுடிதாரை போட்டுட்டு ஒரு இடத்துல கொண்டையை போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேற பகுதியாக இருக்கலாம், நீங்கள் எந்த பகுதியாக வேணா இருந்திருக்கலாம், வேற பகுதியிலிருந்து வந்தவராக இருக்கலாம், அதெல்லாம் கணக்கு கிடையாது. எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு இந்த விருகம்பாக்கம் பகுதி மக்கள் என் மக்கள் என்ற உணர்வோடு நட்ட நடு ராத்திரியில் உங்களுக்காக சேவை செய்தவர் அக்கா ரத்னா லோகேஸ்வரன் அவர்கள். அது என்ன தெரியுமா செய்தியை சொல்லுது? நான் மேடையில் இருப்பவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், மீடியா ஏதாவது மதிவதனி வாயிலிருந்து வந்துடாதா என்று உங்களுடைய ஆவலுக்கும் நான் தீனி போடுகிறேன். என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, திமுகவாக இருக்கலாம், இல்லை எந்த கட்சியாக இருக்கலாம், கவுன்சிலர்களாக பெண்கள் வர்றப்ப பொதுமக்களும் சரி, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்கப்பரிவார் கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுகலேருந்து கவுன்சிலர் வரலாம், யார் ஆட்சி பண்ணிட போறாரு? அவங்க வீட்டுக்காரு இல்லை அவங்க அப்பா தானே ஆட்சி பண்ண போறாங்க, பெண்களை முன்னிறுத்தி ஆட்சி பண்றதெல்லாம் ஆண்கள் தானேன்னு சொன்னாங்க. அந்த கட்டமைப்பை உடைத்தெறிந்து தன்னுடைய இணையருடைய தயவு இல்லாமல் என்னால் நிற்க முடியும் என்று நின்று காட்டியவர் அக்கா ரத்னா லோகேஸ்வரன் அவர்கள். இதை அவருடைய இணையரும் பெருமையோடு ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சகோதரர் லோகேஸ்வரன் அவருக்கு நன்றி சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க. இப்போ எங்கள் எல்லாருமே மேடையில் இருந்தவங்களாம் திருமணி வீட்டுக்கு தானமா போகணும் நீங்கள். ஆனால் இது புரட்சி. என்ன புரட்சின்னு சொல்கிறேன். யார் இவங்கன்னு கேட்குறப்ப லோகேஸ்வரனுடைய மனைவி என்று சொன்ன காலம் போய் ரத்னாவனுடைய கணவர் லோகேஸ்வரன் என்ற நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த திராவிடர் இயக்கம். ஏன் இந்த இயக்கத்தை தூக்கி பிடிக்கணும்? நீங்க தீக்காரவங்க ஏன் திமுகவை தூக்கி பிடிக்கிறீங்கன்னு கேட்டா அதற்கான பதில் இந்த தலைப்பில் இருக்கிறது. சரித்திரத்தை மாற்றி அமைத்த இயக்கம் திராவிடர் இயக்கம், அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அம்மாமார்கள்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. நான் ஒரு 2 பேரை பார்த்தேன் மேடையில இருந்து. ஒரு பாட்டி பச்சை கலர் சேலை கட்டிட்டு, நீங்களே தான் பாட்டி பார்த்துக்கிறாங்க நம்ம தான் பச்சை சேலையான்னு. அந்த பாட்டி உட்கார்ந்துருக்காங்க, முடியெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கு. அவங்க உட்காந்து கவனிக்கிறது மேடையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எதை பற்றி அவங்க கவலைப்படல. பின்னாடி இருக்கவங்க எஞ்சி போனாலும் அந்த பாட்டி உட்காந்து கவனிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கவங்க எழுந்து போனாலும் அந்த பாட்டி கவனிப்பாங்க, தலையாட்டுறாங்க. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய உணர்வுக்கு பெயர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதை நீங்கள் போய் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. நான் நிறைய ஊருக்கு போயிருக்கேன். அவங்க கிட்ட போய் தள்ளாத வயசுல கூட்டம் வந்து கேட்பாங்க, ஏன் பாட்டி இப்படி வந்தீங்கன்னு கேட்டா, மா எங்கள் தலைவர் கலைஞர் எங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா அப்படின்னுவாங்க. நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த பாட்டிக்கு 93 வயசாம். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கம்மா, சும்மா யூடியூப்பில் போய் பாருங்கள். அக்காமார்கள் இளையவர்கள் போய் பாருங்கள். கூன் விழுந்திருக்கு அந்த பாட்டிக்கு. ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஏதோ வாங்குறாங்க. அந்த அண்ணன் வீடியோ எடுக்கிறத அந்த பாட்டி பார்க்கல. அந்த பாட்டி பேசினதெல்லாம் நான் பேச முடியாது, போலீஸ் வந்து பெரிய கம்ப்ளைண்ட்டே லான்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு அந்த பாட்டி வேகமாகி, எங்கள் ஐயா கலைஞரை பற்றி யாராவது பேசுனாங்கன்னு வையி, எனக்கு 93 வயசு, நான் என்னதாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னாங்க. அப்போ அந்த கடைக்காரர் கேட்குறாரு வேணும்னு வம்பளுக்க, அப்படி என்ன செஞ்சுட்டாரு கலைஞர்னு கேட்குறாங்க. என்ன செஞ்சாரா? இந்த உழவர் சந்தையை பார்க்குறியே, அது கலைஞர் கொண்டு வராமல் யாரு கொண்டு வந்தது அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க. அவருக்கு தெரிந்தது உழவர் சந்தை மட்டுமல்ல. அடுத்து அந்த பாட்டி சொல்கிறாங்க, இன்னைக்கு நாமெல்லாம் நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணம் தலைவர் கலைஞர் தாயா அப்படின்றாங்கல்ல. அந்த உணர்வோடு அந்த பாட்டி உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு அக்கா,
அந்த அக்காவோட சேலை கலரா சுடிதார் கலரா எனக்கு தெரியல, அவங்க உருவம் மட்டும்தான் தெரியுது, வெள்ளை கலர் நினைக்கிறேன். தலையை குனிகிறாங்க, அடுத்து அந்த புள்ள நம்மளை தான் டார்கெட் பண்ணுதுன்னு பேசிக்கிட்டே இருக்கும். கை மட்டும் தெரியுது, தட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க மட்டும். இந்த உணர்வுகளுக்கு பெயர் ஆண்கள். அவர்கள் எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தாலும் கூட்டத்தில் நடந்த ஒரு செய்தியை கூட போய் வீட்டம்மாட்டையும் பிள்ளைகிட்டையும் சொல்ல மாட்டாங்க. நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன், போய் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த செய்திகளை கேட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள் என்ற காரணத்தினால்தான் உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நான் 5 செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன். முதல் செய்தி, ஏன் இந்த முதல்வரை கொண்டாட வேண்டும்? குறிப்பாக பெண்கள் எதுக்கு கொண்டாடணும்னு கேட்டிங்கன்னா, மகளிர் தினம் வந்துச்சுல்லம்மா, பெண்கள் தினம், மகளிர் தினம், எல்லாரும் மகளிர் தினம் கொண்டாடி இருப்பீங்க. நமக்கு வாழ்த்து சொல்கிறது கூட பாதி பேர் வீட்டில் ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. மகளிர் தின வாழ்த்துன்னு கூட எல்லாருக்கும் சொன்னாங்களா? சொல்லலையா? அக்கா தான் கை தாக்க சொல்லலை, நமக்கும் ஒருத்தரும் சொல்லலை. இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் வரும், மகளாக, அன்னையாக, மருமகளாக, மாமியாராக, தோழியாக, அதெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தை, நல்ல வேலைக்காரியாக, நல்ல வீட்டுக்காரியாக, நல்ல சமையல்காரியாகன்றத வேற வேற வார்த்தையில் வந்துச்சு. அப்போ இந்த மகளிர் தினத்திற்கு மோடி அவர்கள் பிரதமர் வந்து போன வருடம் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. அது என்ன அறிவிப்புன்னு தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கங்க. கேஸ் சிலிண்டரோட விலையை குறைக்க போறேன்னாரு. உடனே பிஜேபி பாருங்கள் இந்த பிரதமரை கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கிறாருன்னாங்க. அது என்ன கணக்குன்னா, அம்மாமார்கள் ஆடி ஆஃபரில் போய் சேலை எடுப்பீங்கல்லம்மா, 2 சேலை 800 ரூபான்னு விற்பாங்க. கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 சேலையோட விலை அதை விட கம்மியாக இருக்கும். உங்கள் தலையில் 200 ரூபா 300 ரூபா அதிகமாக கட்டுறதுக்கு 2 சேலை 800 ரூபான்னுவாங்க. அது மாதிரி பிரதமர் பிஜேபி 1200 ரூபாய் இருந்த சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைச்சதை கொண்டாடினாங்க. இது ஒரு பக்கம், அது சரியா தப்பான்னு அடுத்து பேசுவோம். இன்னொரு பக்கம், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இந்த மார்ச் 8 அன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்தார். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியங்கள் குடியிருப்புகளை பெண்கள் பெயரில் தான் ஒதுக்கீடு செய்வோம் அப்படின்னாரு. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அருமை சகோதரிகளே, இளைய வயது பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்க, நம்ம இந்த சமூகம் எப்படி பார்த்துச்சுன்னு கேட்டா, உனக்கு லாயக்கான இடம் அடுப்பங்கிறதான். சமைச்சியா, உப்பு சரியா இருக்கா, காரம் சரியா இருக்கா, புளிப்பு சரியா இருக்கான்னு பாரு, இதை தாண்டி எதுவும் பண்ணாதன்னு சொல்லுச்சு. அதையே மோடி ரிவர்ஸ்ல சொன்னாரு, நீ அடுப்பங்கரையில ஏறி சிலிண்டர் விலையை குறைக்கிறேன்னு. ஆனால் இந்த முதல்வர் பெரியாரின் வழியில், அண்ணாவின் வழியில், கலைஞரின் வழியில் வந்தவர். நீங்கள் அடுப்பங்கரையில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல, ஆளுமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும், சொத்து உங்க பேர்ல இருக்கணுமானார். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் பெண்கள் பேர்ல தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னாரு. இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமானது, நான் இங்கே பார்க்குறேன், குழந்தைங்களை தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க. அந்த பாப்பா பின்னாடி சிவப்பு சட்டை போட்டுட்டு இருக்கு, இங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான், இன்னொரு அக்கா தூக்கி காட்டுறாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல, இந்த குழந்தைகளை பார்க்க வேண்டிய கடமை யார் தலையில் விழுந்ததுன்னா நம்ம தலையில் விழுந்தது தான். ஊருக்கே நம்ம ராணியாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போய் பிள்ளைய நம்ம தான் வளர்க்கணும். இது எழுதப்படாத சரித்திரம், அதுதான் சரித்திரமாக இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, கலைஞர் பார்க்குறாரு, இந்த பிள்ளைங்களெல்லாம் எதுக்கு வளர்க்குறாங்கன்னு பார்த்தா, பிள்ளை பெறக்கூடிய இயந்திரமாக வளர்க்குறாங்க அப்படின்னு பெரியார் சொல்கிறார். அம்மா உங்களுக்குலாம் என்னம்மா வேலைன்னு கேட்டால், கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த பிள்ளைய வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம், கல்யாணம்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னுவாங்க. இப்போ பெரியார் சொன்னார், பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி படிக்க வையான்னாரு. அவர் சொன்னதை கேட்டு இந்த சமூகத்துக்கு கோபம் வந்துச்சு. அப்படி கோபம் வந்தபோது கலைஞர் வந்து சொல்கிறாரு, 8வது வரைக்கும் படிக்க வச்சேன்னா திருமண உதவித்தொகை தருவேன்னாரு. தெரியும்லம்மா கலைஞர் திருமண உதவித்தொகை தந்தது. இதை என்ன விமர்சனத்துக்குள்ள ஆக்குனாங்கன்னா, இல்லை நம்மளே என்ன கேள்வி கேட்கணும்னா, நியாயமாக கலைஞர் என்ன சொல்லியிருக்கணும்? வறுமையில் இருப்பவர்களுக்கு திருமண உதவித்தொகை தரேன், ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் கலைஞர் அப்படி சொல்லாமல் 8வது வரைக்கும் படிக்க வச்சேன்னா தருவேன்னாரு. அதுக்கு பின்னால் இருந்த உளவியல் என்னன்னா, நீ எப்படியும் பொம்பளை பிள்ளைய வளர்க்குறதே கல்யாணம் பண்ணி வைக்க தான், பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு தான். அப்போ படிக்கவான்னு சொன்னால் நீ பிள்ளைய அனுப்ப போகிறது கிடையாது. குறைந்தபட்சம் இந்த திருமண உதவித்தொகைக்காகவாவது பெண் பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடிப்பார்கள் என்ற உயர்ந்த சிந்தனையோடு கலைஞர் திருமண உதவித்தொகையை தந்தார். அவருடைய மகன் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் பெண் பிள்ளைகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சிந்திக்க தொடங்கி விட்டார்கள். நீ எல்லாம் என்னத்தை பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க. இந்த அழைப்புதலை நான் பார்த்தேன். தலைமையில் இருக்கக்கூடிய அக்கா ரத்னா அவர்கள் MCom LLB,
நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் எம்காம் பிஎட், மதிவதனி பிஎஸ்சி எம்எல் என்று சொன்னால் இந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்சு மேலே வருவாங்க என்பதை யோசித்து இவர்களைப் போல் எல்லா வீட்டு பிள்ளையும் வரணும், விளிம்பு நிலை வீட்டு பிள்ளைகளும் வர வேண்டும் என்று 6வதுல இருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தை தருகிறேன். அந்த திட்டத்தினுடைய சிறப்பு என்பது 1000 ரூபாய் இல்லம்மா. அந்த திட்டத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? நீ எத்தனை டிகிரி படிச்சாலும் 1000 ரூபாய் தரேன். அர்த்தம் என்ன? படியுங்கள் படியுங்கள், படித்து கொண்டே இருங்கள், படிப்பதை நிறுத்தி விடாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன்னு அர்த்தம். 3வது சொல்றேன், நம்முடைய அமைச்சர் அவர்கள் சிறப்பான ஒரு திட்டத்தை பற்றி பேசினாங்க. ஆட்டோ கொடுக்குறாங்க, பிங்க் ஆட்டோ அப்படின்னு. நீங்கள் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க செய்தியெல்லாம். நான் நாகப்பட்டினத்துக்கிட்ட திருமருகல்னு ஒரு ஊர் தெரியும்லம்மா, நாகப்பட்டினம் நல்லா இருக்கும். அந்த ஊருக்கு கூட்டத்துக்கு போனேன். ஆசிரியர், அவங்க தலைமை ஆசிரியர், அந்த அம்மா என் கூட காரில் வந்து நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப சொல்கிறாங்க, ஏறக்குறைய அவங்களுக்கு ஒரு 50 வயது இருக்கும். 13 வயசில் சைக்கிள் ஓட்டினாங்களாம். சைக்கிள் மேலே ஏறி உட்கார்ந்த உடனே சைக்கிளை தூக்கி அவங்க பெரியப்பா வீசி, எனக்கு புரியல, அவங்க ரொம்ப உருக்கமாக சொன்னாங்க, ஏங்கா சைக்கிளை தூக்கி வீசினாங்கன்னு கேட்டால் அந்த அம்மா சொன்னாங்க, பொம்பளை பிள்ளை சைக்கிள் ஓட்டுறதான்னு தூக்கி வீசினாராம். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க 13 வயசுனா ஏறக்குறைய ஒரு 30 வருடத்துக்கு முன்பு, 37 வருடத்துக்கு முன்பு, 50 வருஷத்துக்கு முன்னாடினே வச்சுப்போமே. ஒருத்தர் 1931 சொல்றாரு, பெண்களை காவல்துறையிலும் இராணுவத்திலும் நியமிக்கணும் சொன்னவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். அந்த மனுஷன் சொல்லிட்டாருன்னா ஆக்கிட முடியுமா அப்படின்னு நினைச்சாங்க. அந்த பெரியார் சொல்றாரு, நீங்க ஓட்ட பயிற்சி கத்துக்கணும், தேக பயிற்சி கத்துக்கணும், குத்து சண்டை கத்துக்கணும், சிலம்பம் கத்துக்கணும், கராத்தே கத்துக்கணும், பயங்கர போல்டாருமா, வண்டி ஓட்டுமா, பைலட் ஆகுமான்றாரு. பைலட் எங்க ஆகிறது? சைக்கிளே ஓட்ட முடியல 40 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சமூகத்தில் ஒரு முதல்வர் வந்து எல்லா சமூக கட்டமைப்பையும் உடைத்து, பெண்கள் சைக்கிள் என்ன ஆட்டோவே இனிமே ஓட்டலாம், நான் தருகிறேன் என்று சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். சரித்திரத்தை மாற்றி எழுதியிருக்கிறோம். சைக்கிள் பெடல் போட முடியாதவங்கள நான் இருக்கேன் நீ ஆட்டோ ஓட்டுன்னு சொல்ற அந்த தெம்பு இருக்குல்ல, அதை இந்த முதல்வர் தந்திருக்கிறார். 4வது செய்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது என்ன இந்த புதுசாக சொல்லுதுன்னா, சுய உதவி குழுக்கள். சுய உதவி குழுக்கள்ல எல்லாரும் இருப்பீங்க. இந்த சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஏதோ லோன் தருது, பேங்க் லோன் தராங்க, காசு கட்டுறோன்னு. அது இல்லை. உனக்கெல்லாம் என்ன வரும், நீ என்ன செஞ்சிருவ, ஏன் காசை தானே உனக்கு தரணுன்றப்ப சுய உதவி குழுவில் போய் நீங்கள் லோன் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அன்னைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் உங்களுக்கு கொடுக்குற மரியாதைக்கு அளவே இருக்காது. ஆமாவா இல்லையா? சிரிக்கிறீங்க, சொல்லுங்க. அப்போ கூட மதிக்காத சில பெருமகன்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். அன்றைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை நமக்கான மரியாதை அல்ல, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கான மரியாதை. அந்த சுயமரியாதையை பெண்களுக்கு பெற்று தந்தது சுய உதவி குழுக்கள் என்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய மிகப்பெரிய யோசனை. அந்த சுய உதவி குழுக்களை எப்படியாவது முடக்கிடலான்னு பல வேலைகள் நடந்த போது இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார், 37,000 கோடி ரூபாய்க்கு சுய உதவி குழுக்களிலிருந்து பெண்களுக்கு கடன் கொடுக்கணும், நீங்க வாங்கன்றாங்க. 5வது செய்தி, எல்லாரும் குழந்தையோட உட்கார்ந்துருக்கீங்க, உங்க பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்கம்மா, வீட்டுக்காரர் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாரு, எப்படி வளர்த்து வச்சிருக்கவர் பிள்ளைய அப்படின்னுவாரு. அது ஏதாவது நல்லது பண்ணிடுச்சு, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது எவரோ இவர் 100 மார்க் எடுத்து வளர்ந்த ஒரு மாதிரியும், என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கான் பாரு அப்படின்வாங்க. இப்போ தப்பு பண்ணா அது அம்மா பிள்ளை, நல்லது பண்ணா அப்பா பிள்ளை. அப்படி இருக்க சமூகத்தில் இந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாய்களுக்கு தான் அந்த பிள்ளையுடைய கல்வியின் மீது மிகப்பெரிய கவலை இருக்கும். பிள்ளையை பெற்று வளர்க்கக்கூடிய தாய்க்கு தான் நான் படிக்கல சாமி நீ எப்படியாவது படிச்சிருன்னு சொல்லக்கூடிய தாய்மார்களை பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். நீங்க வேற எந்த மாநிலத்தில் வேணாலும் போய் பாருங்க, பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும்னு தமிழ்நாடு காட்டக்கூடிய ஆர்வத்தை யாரும் காட்ட மாட்டாங்க. இதுக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்டமைப்பை மாற்றுவதற்காக பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வராங்க. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த ஒரு தம்பி மேலே வர இதை பார்த்து கை தட்டிட்டு இருக்காப்ல, அந்த அந்த பையன்கிட்ட மட்டும் அவன் எத்தனாவதுன்னு கேட்டு சொல்லுங்களேன். அப்படியே கொஞ்சம் எனக்கு டேய் பயப்படாதடா, கேள்வி கேட்கல, எழுந்திரி. அந்த குழந்தை 3வது படிக்குமாக்கா? சும்மா கை உயர்த்தி காட்டுங்க, எத்தனாவது படிக்கிறாரு அவரு?
3 கரெக்டாக சொல்லிட்டேன். 3வது படிக்கிறாரு. அந்த பையனுக்கு இப்போ நீங்கள் யாராவது போய் கேளுங்க, பப்ளிக் எக்ஸாம்னா அவன் என்னன்னு அவன் விளக்கம் சொல்லிட்டான்னா இனிமேல் மேடையில் பேசுவதை நான் நிறுத்தி விடுகிறேன். பெட்டு கட்டி நான் சொல்கிறேன். 3வது படிக்கிற குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு அரசு, ஏதாவது பகுத்தறிவு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த குழந்தைக்கு பொது தேர்வு வைக்கிறேன்னு சொல்லுவாங்களா? பப்ளிக் எக்ஸாம் வச்சா அந்த பையனுக்கு என்ன தெரியும்? எனக்கு உங்களுடைய மகள் வயது தான், எனக்கு சொல்லுவதற்கு ஒன்றும் கூச்சம் கிடையாது. அந்த பையனுக்கு திடீர்னு யூரின் வந்தால் டவுசரை கழட்ட தெரியாத வயசு. அதானுங்க உண்மை. உங்கள் வீட்டில் குழந்தை இருக்கும், என் வீட்டில் எங்கள் அக்கா பொண்ணு இருக்குது, எல்லார் வீட்லேயும் குழந்தை இருக்கும்ல. படிக்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுகளுக்கு படித்து அந்த பேனாவை பிடிச்சி எழுதுறதுக்கு 10 பேர் கூட உட்காந்து டியூஷன் எடுக்கணும். சாப்பிட்றதுக்கு ஒழுங்காக சிந்தாமல் சாப்பிட்றான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு அவ்வளோ நாள் ஆகும். அந்த பச்சை குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பொது தேர்வு வைக்கிறேன்னு சொல்லுவதை விட அயோக்கியத்தனம் நாட்டில் வேறு இருக்க முடியாது. அந்த பித்தலாட்டத்தனத்தை இன்றைக்கு பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? தமிழ்நாடு படித்து வளர்ந்து விட்டது என்ற வெறிச்சல்லாம் 2வதுங்க. தமிழ்நாட்டு பிள்ளைங்கள்லாம் படித்து வந்து நம்மளை கேள்வி கேட்கறதுலாம் 2வது. முதல் எரிச்சல் உங்களுக்கு என்ன தெரியுமா? இதுகெல்லாம் படித்ததுனால, அறிவு வந்துட்டதுனால கேரளா பார்டர் வரைக்கும் வர முடியுது. தமிழ்நாட்டில் ஒத்த சீட்டு கூட பிஜேபி வாங்க முடியலனா இவர்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், சிந்திக்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அதை உடைக்கணும்னா இந்த பள்ளி கல்வியை உடைக்கணும். அம்மாமார்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் அதிமுகவில் இருக்கலாம், பிஜேபியில் இருக்கலாம், இல்லை புதுசாக ஆரம்பித்த கட்சியில் இருக்கலாம், எதில் வேணால் இருங்கங்க, அது உங்கள் சௌரியம், அது ஜனநாயக உரிமை. ஆனால் ஒன்றை நினைத்து விட்டு நீங்கள் யாராக இருந்தாலும் இருங்க. 3வது 5வது 8வதுக்கு பொது தேர்வுன்னு புதிய கல்விக் கொள்கை சொல்லுது. 9வது 10வது 11வது 12வதுல 2 செமஸ்டர் பரீட்சை. அதை முடிச்ச பிறகு உங்கள் பிள்ளை காலேஜுக்கு போனோம்னா பிஏ இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கூட நுழைவுத் தேர்வு. டெல்லியிலிருந்து நந்தனம் ஆர்ட்ஸில் நீங்கள் சேரணும்னா மோடி வினாத்தாள் அனுப்புவார். இந்த கொடுமைகளை எங்கள் பிள்ளை ஃபெயில் ஆகிட்டா என்னையா பண்ணுறதுன்னு கேட்டால் குலத்தொழிலை கற்றுக் கொடுப்பார்கள். நம்மளுடைய தொழில் என்னம்மா? இங்கே உட்கார்ந்துருக்கோமே இத்தனை பேர் ஆண்கள் எல்லாரையும் சேர்த்து கேட்குறேன், இந்த வீதியில் இருப்பவர்களை கேட்கிறேன். நம்ம தாத்தா பெரிய ஜட்ஜா இருந்தவரா? நம்ம அப்பா என்ன டாக்டரா? அம்மா என்ன இன்ஜினியரா? முதல் தலைமுறையாக படித்து வரோம், அதிகபட்சம் 2வது தலைமுறையாக படிப்போம். இப்போ குலத்தொழில்னா என்னன்னா, உன் அம்மா டெய்லர்னா நீயும் டெய்லர், உங்கள் அப்பா கூலி தொழிலாளினா நீயும் கூலி தொழிலாளி. சென்னை போன்ற நகரங்களில் நீங்கள் பெட்டி கடை வச்சுருந்தா உன் பிள்ளையும் வந்து பெட்டி கடையை பார்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் அடிமை அதிமுகவுக்கு இருந்துச்சா? எதிர்க்கக்கூடிய துணிச்சல் வெளிப்படையாக பிஜேபி என்ற வார்த்தையை சொல்லுவதற்கு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கவங்க இருக்கா? எப்போது பார்த்தாலும் 24 மணி நேரமும் திமுகவை திட்டக்கூடியவர்களுக்கு பிள்ளைகளின் கல்வியின் மீது 1% அக்கறை இருந்ததா? நாங்கள் ஏன் முதல்வரோடு நிற்கிறோம் என்று சொன்னால், இந்த புதிய கல்விக் கொள்கையை நீ 5000 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியாவில் சொல்லக்கூடிய ஒரே முதலமைச்சர் முதுகெலும் இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரை தவிர வேறு யார் இருக்கா? எங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் கல்வி தானே முக்கியம். ஏன் கல்வி முக்கியம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு படிப்பு வராதுன்னு சொன்னாங்கம்மா. நடப்பது ஆரிய திராவிட போர். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார், சிண்டு முடித்திடுவாய் போற்றின்னு. இன்னைக்கு நமக்குள்ள சிண்டு முடிக்கிற வேலையை ஆரியம் பார்த்து கொண்டிருக்கிறது. பார்ப்பனர்களை நீங்கள் என்ன செய்தாலும், எந்த உச்சத்தில் உட்கார வைத்தாலும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைப்பதில் முதல் வரிசையில் இருப்பவர்கள் ஆரிய பார்ப்பனர்கள் தான். காரணம் என்ன? கலைஞர் செய்த செய்கை எப்படி, இன்றைக்கு தளபதி செய்யக்கூடிய செய்கை எப்படி? இவங்களுக்கெல்லாம் முன்னாடி பேரறிஞர் அண்ணா இருமொழி கொள்கை என்று செய்த செய்கை தான் இன்றைக்கு பார்ப்பனர்களை விட நம் பிள்ளைகள் படித்து சர்வதேச நிறுவனங்களில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் பொறுத்துக்க முடியலையே. இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் அடிச்ச அடி, நீ என்னனாலும் பண்ணு, எங்கனாலும் போ, நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருந்துக்க, கோவில் தான் உன்னுடைய இடம் என்று சொன்னால் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள் என் பிள்ளைகளை கொண்டு வருவேன் என்று தந்தை பெரியார் சொன்னார். செய்து காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த வெறுப்புல, அந்த கடுப்புல இன்னைக்கு ஆரிய திராவிட போரினுடைய உச்சமாக நம்ம பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்குறார்கள். ஹிந்தியை கொண்டு வரேன்றாங்க. விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அறிவில் சிறந்தவர்கள். நான் அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல வேண்டியதில்லை. ஹிந்தி வந்தால் என்ன ஆகும், தமிழ் அழிஞ்சிரும் பயப்படுறீங்கன்றாங்க. நான் இந்த மேடையில் இல்லை, எல்லா மேடையிலும் சொல்லுகிறேன், ஹிந்தி 150 வருஷம் ஆச்சு, தமிழ் வந்து 5000 வருஷம் ஆச்சு.
உன் தாத்தன் மொழி சமஸ்கிருதத்தால் அழிக்க முடியாத தமிழை ஹிந்தியால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் பயம் அது கிடையாது. சவுகார்பேட் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஹோலி பண்டிகை கொண்டாடினாங்கல்லம்மா, டிவியில் பார்த்துருப்பீங்க. இந்த கலர் கலர் சாயத்தெல்லாம் பூசி விளையாடுற பண்டிகை, அது அவர்களுடைய வட இந்திய பண்டிகை. அதில் நமக்கு எந்த விமர்சனமும் கிடையாது, விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று தெளிவாக கேட்டுக்கங்க. இது வரைக்கும் நான் பேசின எதையும் நீங்கள் கவனிக்கலாலும் இதை காதை விரித்து கேட்டுக்கொள்ளுங்கள். ஹோலி கொண்டாடுறப்ப ஒரு பிரைவேட் சேனல், தனியார் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வருது. குழந்தைய தூக்கி யூனிஃபார்மோட அந்த அண்ணன் பின்னாடி வச்சுக்கிட்டு பைக்கில் நின்று அவங்க அப்பா பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனோம் சார், கூட்டிகிட்டு போக முடியாமல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு. அந்த ஸ்க்ரீனை அப்படியே திருப்புறாங்க. முழுவதுமாக அந்த இடம் ஃபுல்லாக ஹோலி பண்டிகையினுடைய கலர் சாயம். இதை இப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வாங்க, இங்கே தேவாலயம் இருக்கிறது, போகிற வழியில் கோவில் இருக்குது, மசூதி இருக்குது. கோவிலில் திருவிழா கொண்டாடுவீங்க, சர்ச்சில் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க, மசூதியில் ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு கோலாகலமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய திருவிழா நடத்தினாலும் சரி, படிக்கிற பிள்ளை யூனிஃபார்மோட வண்டியில் வந்தால் எல்லாரும் ஒதுங்கி வழிவிட்டால் அது தமிழ்நாடு. நீங்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைக்காக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை வழிமறித்தால் அது வட இந்திய பண்பாடாக இருக்கிறது. அந்த பண்பாட்டை, கலாச்சாரத்தை தமிழர்கள் மேலே திணிக்கணும்னா முதல்ல ஹிந்தியை கொண்டு வரணும். ஹிந்தியை கொண்டு வருவது மூலமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும். சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதன் மூலமாக நம் கல்வியை, பண்பாட்டை, ஆரியத்தை திணித்து திராவிடத்தை அழிக்க நினைக்கிறார்கள். ஆனால் இப்போது அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் நான் இருக்கின்ற வரை உங்களால் காலூன்ற முடியாது என்று முதுகெலும்போடு சொன்ன முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதனால் அவர் பக்கத்தில் நிற்கிறோம். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். அருமை சகோதரிகளே, பேரன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாங்கள் போகிறப்பவே வழியில் என்ன வேணாலும் ஆகலாம். மனித வாழ்க்கை என்பது நிரந்தரமானது கிடையாது. எந்த நேரத்திலும் மரணம் வரலாம் என்பதை நினைத்து கொண்டு வாழக்கூடியவர்கள் தான் பகுத்தறிவாளர்கள். அப்படி வரக்கூடிய சூழலில் மேடையில் பேசக்கூடிய மதிவதனி ஏதோ ஒரு சூழலில் உயிர்விட நேர்கின்ற போது, என்ன மட்டும் இல்லை, நான் திமுகவில் இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்களை சொல்லுகிறேன், மரணிக்கக்கூடிய தருவாயில் எங்களுக்கு என்ன பெருமை இருக்குன்னு கேட்டா, எங்கள் பிள்ளைகளை நாசமாக்க வந்த புதிய கல்விக் கொள்கையை, ஹிந்தியை, மும்மொழி கொள்கையை எதிர்த்து நின்றுதான் செத்தோன்ற பெருமை இருக்கும். பிஜேபியில் இருப்பவர்கள், அடிமை அதிமுகவில் இருப்பவர்கள், பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயரை தாங்கி நின்று வெட்கமின்றி கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களை நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், கொஞ்சமேனும் உங்களுக்கு உங்க பிள்ளை உங்களை பார்த்து கேட்கும், ஏன்பா என்ன படிக்க கூடாதுன்னு நினைச்ச மோடி கட்சியிலையா நீ இருந்த என்று உங்களை பார்த்து கேட்கும். ஏன்பா இருமொழி கொள்கையை தாங்கி நின்றவர் பேரறிஞர் அண்ணா, அவர் பேரை கட்சியில வச்சுக்கிட்டு அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாம தக்காளி சட்னியா ரத்தமான காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அதிமுகவிலேயா நீங்கள் இருந்தீர்கள் என்று உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து எள்ளி நகையாடும். அப்ப நிற்கக்கூடியவர்கள் இந்த முதல்வரின் கரத்தை, எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் சொல்லுவது போல, இன்னும் பல 10 ஆண்டுகளுக்கு முதல்வரின் கரத்தை வலுப்படுத்த காத்திருக்கிறோம். எங்களுக்காக அல்ல, அவருக்காக அல்ல, திமுகவுக்காக அல்ல, உட்கார்ந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் வீட்டு பிள்ளைகளுக்காகவும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.